ஓவியம் மாஸ்டர் தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் ஆரம்பத்திலிருந்தே தொடங்குகிறோம். ஒவ்வொரு சிறந்த ஓவியமும் ஒரு நேர்த்தியான கோட்டிலிருந்தே தொடங்குகிறது. நிதானமாக, உங்கள் பிடியை தளர்த்தி, கலையின் அடிப்படையே நாம் இணைந்து கற்றுக்கொள்வோம். பயிற்சி 1. கோஸ்டிங் முறை. இது ஒரு மிக முக்கியமான நுட்பம். உங்கள் பேனாவை தொடக்கப் புள்ளியில் வையுங்கள், ஆனால் இன்னும் வரைய வேண்டாம். கையை இறுதிப்புள்ளி வரை நகர்த்தி மீண்டும் கொண்டு வாருங்கள். இவ்வாறு பலமுறை செய்வது உங்கள் தசைகளுக்கு பயிற்சியைத் தரும். குறிப்பு: விரல்களை மட்டும் நகர்த்தாமல், முழங்கையிலிருந்து கையை நகர்த்தினால் கோடு மிக நேர்த்தியாக வரும். இப்போது, தன்னம்பிக்கையுடன் ஒரே வீச்சில் வரையுங்கள். இப்போது வட்டங்கள் மற்றும் வளைவுகள். தொடக்க நிலையில் இருப்பவர்கள் மிக மெதுவாக வரைவதால் இதில் சிரமப்படுவார்கள். இதன் ரகசியம் என்னவென்றால், அது தாளம் ஆகா இருக்க வேண்டும். உங்கள் தோள்பட்டையை அச்சாக வைத்து, பெரிய வட்ட இயக்கங்களை உருவாக்குங்கள். தொடக்கத்தில் சரியாக வராவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். குறிப்பு: பேனாவை இலகுவாக பிடியுங்கள். இதை ஒரு நடனமாக நினைத்து, நிதானமாகவும் தாளத்தோடும் வரையுங்கள். இறுதியாக, ஹேட்சிங் முறை. இவை நிழலிட பயன்படும் இணைக்கோடுகள். இதில் முக்கியமானது கோடுகளுக்கு இடையே உள்ள சீரான இடைவெளி. ஒவ்வொரு கோட்டையும் நிதானமாக வரையுங்கள். குறிப்பு: ஒவ்வொரு கோட்டின் தொடக்கமும் முடிவும் தெளிவாக இருக்க வேண்டும். கோடுகள் ஒன்றையொன்று தொடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இது பிற்காலத்தில் நீங்கள் நிழலிடும்போது மிக உதவியாக இருக்கும். இன்று நீங்கள் சிறப்பாக கற்றுக்கொண்டீர்கள். ஓவியம் என்பது ஒரு பயணம், அது பந்தயம் அல்ல. தினமும் 10 நிமிடங்கள் இந்த பயிற்சிகளைச் செய்யுங்கள். உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு நீங்களே வியப்பீர்கள். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அங்கு இந்த கோடுகளை வடிவங்களாக மாற்றுவோம்.